सद्गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं. பகவத்பாதரான ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர் லோகசங்கரன் பேர். சங்கரன் அப்பா அம்மா பேர் வச்சா. லோகசங்கரன் உலகத்துக்கெல்லாம் சம் கரோதி, லோகானாம் சம் கரோதி லோகசங்கரா. உலகத்துக்கெல்லாம் எப்பொழுதும் மங்களத்தையும் நல்லதையும் செய்யக்கூடியவராக இந்த 16 வயசுலேயே அத்தனை பண்ணியிருக்கார் இல்லையா அவர். அப்பேற்பட்டவரை நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அந்த சங்கராச்சாரியார் நம்ம எப்போ நினச்சிக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாளும் நினச்சிக்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் நம்ம முன்னேறணுன்றதுக்காக தபஸ் பண்ணியிருக்கா. தபஸ்னால தன்னை தானே வருத்திக்கிறதுன்னு அர்த்தம். அவளுக்கு தேவையே கிடையாது. அவள் தன்னை வருத்திண்டு நமக்காக நிறைய முத்துக்கள்லாம் கொடுத்துருக்கா. அவள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த ஜனங்கள்லாம் உலகத்தில் எது நிலை இல்லை அப்படின்றது புரிஞ்சிக்காத போயிட்டுருக்காளே. நிலையில்லாத வஸ்துக்கள் பின்னாடி இதுதான் நிரந்தரம்னு அலைஞ்சுருக்கா. எது நிலையான வஸ்துவோ அதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்காத ஏமாந்து போய் நிற்கிறாளே. ரொம்ப வருத்தம் இருக்குது. இப்படி ஆரம்பித்து ஒரு சின்னதாக அந்த அரிச்சோடையிலேருந்து ஆரம்பித்து பிஹெச்டி வரைக்கும் அவர் போயிட்டே இருக்கார். சின்னதாக ஒரு கணபதி மேலே பஞ்சரத்னத்துலேருந்து, கணேச பஞ்சரத்னத்துலேருந்து ஆரம்பித்து மனிஷா பஞ்சகம் வரைக்கும் போய் அப்படி அள்ளி கொடுத்து ஏதாவது ஒரு இதை பிடிச்சிக்க மாட்டான். ஒருத்தர் நதியில் வழுக்கி விழுந்துடுறான். ஒரு பக்கம் முதல்ல இருக்குது, ஒரு பக்கம் கரடி இருக்குது. ஒரு துஷ்டன் ஒருத்தன் வந்து சின்ன படகுல வந்திருக்கான். எப்போ நம்மளை பிடிச்சி நம்மகிட்ட ஏதாவது பிடுங்கலாமான்னு பார்க்குறான். இப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணுமோனோ. அதுக்காக நிறைய பேர் கொடுத்துருக்கா. பரமஹம்சர் சொல்கிறார், ஒருத்தன் அந்த மாதிரி நதியில் விழுந்துட்டான். அப்போ தத்தளிக்கிறான். இப்போ பகவான் காப்பாற்றுவாங்க. பரமபக்தன் அவன். ஆனால் பகவான் காப்பாற்றுவ நம்பிக்கை அவனுக்கு உண்டு. ஆனால் எங்கே பகவானை பார்க்கறதுன்னு அவனுக்கு தெரியல. அதுதான் அவனுடைய ப்ராப்ளமே. ஒருத்தன் கரையில் நின்று அவன் என்ன பண்ணான்னா, சாமி கை கொடுக்குறேன் இந்தா வா பிடி அப்படின்னு. ஒரு 5 அடியில் அங்கே இருக்கான். அவன் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான். நானும் ஒரு வைதிக துறை இருக்கக்கூடிய பெரிய பிரம்மத்திலேயே ஆச்சரணம் பண்ணுறவன் தான். இவை அவனோ ஒருத்தன் இந்த நதி கரையில் நின்றுருக்கான். அவனுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் எதுவும் கிடையாது. இவை என்ன தொடர்றதா விட்டுருப்பா, பகவான் காப்பாற்றுவாங்க. சரியா தண்ணி அடிச்சுன்னு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒருத்தன் கயிறை தூக்கி போட்டான். கயிறை தூக்கி போட்டு இந்த கயிறை பிடிச்சின்னு வாங்குறான். அப்பவும் மாட்டேங்கிறான். பகவானே வந்து என்னை காப்பாற்றுவார்ப்பா. சரி இன்னும் கொஞ்சம் அடிச்சுன்னு போச்சு. உடனே ஒருத்தன் பரிசல், இந்த பரிசல் சின்ன வட்டமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கேன். ஒரு கூட மாதிரி இருக்கும். அதில் 2-3 பேர் தான் இருக்கும். அதுக்கு மேலே போனால் அதான் தாங்காது. அதுக்கு ஒன்றுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதில் ஒருத்தன் போய் சாமி இங்கே வா, இதில் ஒன்றை கொண்டு போய் கரையில் விடுறேன். வேண்டாம் கடவுள் காப்பாது. இப்படி ஒன்றுத்துக்கும் சொல்ல வேண்டியதுதான். ஒரு போட் வாழ ஒருத்தன் வந்தான். இப்போ கையை பிடிச்சி வா உள்ள தூக்கி போடுறேன், ஒன்று கொண்டு போய் கரையில் விடுறேன். அப்பவும் போல. ஏன்னா பகவான் எங்கேயோ இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா பகவான் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா இஸ்லாமியர்கள் சொல்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். பகவானுக்கு உருவத்தை கொடுக்கறது நீ யார், ஒய் டு யூ லிமிட் ஹிம். அது பெரிய பரம்பரை. அதான் நம்முடைய அந்த பெரிய தத்துவம் இருக்கும் இல்லையா, அதை அவள் முதலே பிடிச்சுட்டதாக அவள் சொல்கிறான். நீங்கள் கடைசி அல்டிமேட் உங்களுக்கு எதுவோ அதுதான் நாங்கள் ஆரம்பத்திலே பிடிச்சுட்டோம். பகவானுக்கு ரூபமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபமாக அவள் கொண்டாடுறாள் இல்லையா. இவன் அப்படி நிரூபமாக சுவாமியை பார்த்தானே எப்படி வருவான்னு தெரியல. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் முழுகி போயிட்டான். முழுகி போனாலும் சதாசர்வ காலம் பகவத் சிந்தனை இருந்ததுனாலையும் ஒரு திருட பக்தி இருந்தாலும் என்னாலும் நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டான். சொர்க்கத்துக்கு போனோட வாசல்லே சுவாமி நின்று கூப்பிட்றாரு. அது என்ன சுவாமி வேண்டாம், அது பரமேஸ்வரனா வச்சுக்கலாம், கிருஷ்ணராக வச்சுக்கலாம், ராமராக வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சுவாமி. வா 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 உனக்கு அதான் காத்துருக்கேன். ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னையா நான் கீழே கதறினேன், தண்ணியில் முழுகிறதுக்கு போனேன். அப்போ ஒரு கை கொடுத்து வந்து நீ வந்து பார்க்கல வரல ஒன்றும் இல்லை. இப்போ வாசல் நின்று வா 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 வான்னு இத்தனை பேர் பார்க்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கூப்பிட்றியே, நியாயமா உனக்கு? உடனே அவர் சொன்னார், யார் உனக்கு கை கொடுக்கலன்னு சொன்னான்? ஒரு சமயத்துலையும் கை கொடுத்தது நான் தான், நீ புரிஞ்சுக்கலன்னு. முதல்ல ஒருத்தன் வந்து கை கொடுத்து வா அப்படின்னு கூப்பிட்டானோ இல்லையா, ஏன் அங்கே பரமாத்மா இல்லையா, அங்கே பரம்பொருள் இல்லையா? ஒருத்தன் கயிறை போட்டு வா நான் பிடிச்சிக்கோ இல்லையா? பரிசில் ஒருத்தன் கூப்பிட்டானே, ஓடத்தில் கூப்பிட்டானே, நீ எல்லாரையும் விட்டுட்ட. அதான் நீ வந்து யோமாம் பஷ்யத்தி சர்வத்திர சர்வம்ச மயி பஷ்யத்தி, அதுதான் கிருஷ்ணன் சொன்னது. இவனால் அதை பார்க்க முடியல. என்னதான் இப்படி ஒரு மூட பக்தி இருந்தது. ஆனால் அதனால தெரிஞ்சிக்க வேண்டிய ஞானம் எனக்கு வரல. இந்த ஞானம் வராதனால என்ன ஆச்சுன்னா, இந்த பூலோகத்தில் அவனால் புரிஞ்சிக்க முடியல பரமாத்மா எது பரம்பொருள் எதுன்னு புரிஞ்சிக்க முடியல. நாமளும் பல பேர் இந்த மாதிரி தான் இந்த பெரிய மகான்கள்லாம் கொடுத்துருக்கோம், எத்தனையோ விஷயங்களை வச்சுண்டு. ஆனால் இது ஒன்றுடைய அருமை கூட நமக்கு தெரியலை. எல்லா லாங்குவேஜில் இருக்குது. திருக்குறளில் இருக்குது, திவ்ய பிரபந்தங்களில் இருக்குது, நாலடியாரில் இருக்குது, ஔவையார் அள்ளி கொடுத்துருக்கா, நாயன்மார்கள் கணக்கு அடங்காத கொடுத்துருக்கா.
இத்தனை எதை தொட்டாலும் ஒரு ரத்தனம் மாதிரி அங்கே ஒன்று கிடைக்கிறது. எதை ஒன்று எடுத்தாலும் திருமந்திரம் 3000 பாடல் ஏதாவது ஒன்று எடுத்துங்க இன்னைக்கு அதால படிக்குது. நீங்கள் புஸ்தகத்துக்கு கீழே வைக்க மாட்டேன். அவ்வளவு அருமையான பாடல்கள்லாம் இருக்கு. இத்தனையும் கொடுத்து கூட நமக்கு என்னன்னா அதை பார்க்கறதுக்கு கூட சிஸ்டம் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. புக் இருக்கும் 10ஆம் நம்ம கிட்ட ஒரு 20-25% எது கேளுங்க நம்ம கிட்ட இது இருக்கே சார், அது இருக்கே சார். அதான் வாரியார் ஒரு தடவை சொன்னார், கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலைன்னு. இது என்னது கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலை அப்படின்னா, எல்லா புஸ்தகமும் இவன் கைக்கு எட்டுத்தான், ஆனால் ஒன்றை கூட திறந்து படிக்கலையாம், வாய்க்கு எட்டலையாம். படித்தாதானே மூளையில் ஏறும், இவன் வாய்க்கு ஒன்றுமே எட்டலையாம். அதனால் எல்லாம் அலமாரிலே தூங்கிட்டு இருக்கு. அலமாரில் தூங்கினா என்ன பிரயோஜனம், அது என்னத்தை படிக்க போகிறது, எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சது அப்படியே இருந்துருக்கு, செல் அடிச்சு போய். அது ஏதோ ஒரு பூச்சிக்கு ஆகாரமாக அந்த புஸ்தகம் போயின்னு இருக்கு. அதுக்கு ஒன்றும் நமக்கு வரவே இல்லை. ஆனால் இப்படியே லைஃப் போயிடுறது. சாரமில்லாத நித்திய வஸ்து விவேகம்னு அவர் ஆரம்பிக்கிறதே சொல்றார். எது நித்தியம் எது நித்தியம் இல்லை, உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்ல நிரந்தரமானது அழிவு உள்ளது, இது தெரியாத இருக்க முடியும். இந்த விவேகம் ஃபர்ஸ்ட் வந்தால் தானே ஞானமே வரும். உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலும் ஒன்று நேற்றுக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா தெரியாது. நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கலாம், இல்லாதையும் இருக்கலாம். சிலது நாளைக்கு இருக்கலாம், நேற்றுக்கு இன்னைக்கு அது இல்லை. ஸோ இப்படி பார்க்கும்போது முன்ன இருந்தது இப்போ இல்லை, இப்போ இருக்கு, நாளைக்கு இல்லை, ஏதோ ஒரு ஸ்டேஜில் அது இல்லைன்னு இருக்கு. அப்போ அது அனித்தியம்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த பரம்பொருள் மாத்திரம் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இருக்கு, பின்னாடி இருக்க போகிறது. ஏன்னா அந்த பரம்பொருள் அந்த மகாசக்தி இல்லைன்னா எதுவுமே இயங்காது இல்லையா. அது நீ எந்த பேரில் கூப்பிட்டாலும் நம்ம மீறின ஒரு பெரிய சக்தி ஒன்று இருந்துட்டு இருக்கு. அந்த சக்தி இல்லைன்னா எதுவுமே இயங்காது. அந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முடியவே இல்லை. இப்படியே லைஃப் முழுக்க போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆறுதுங்கிற என்ன ஆறுதான் அப்படின்னு கேட்டாக்க, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே. இதுதான் எல்லாருக்கும் நடக்குது உலகத்துல. இது இவாளுக்கு அவளுக்குன்னு இல்லை, இந்த ஜாதிக்காரர்களுக்கு, இந்த மதத்துக்காரர்களுக்கு, இந்த நேஷனலுக்கு அப்படின்லாம் கிடையாது. இந்த பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா, ஊரெல்லாம் கூடி ஒரு நாள் என்ன சார் சார் இல்லை காத்தால பேசியிருந்தாராமா, காத்தால பேசிட்டு இருந்தார், இப்ப இல்லை, கான் ஃபார் எவர், போயிட்டார். எங்க போயிட்டார் தெரியல, திரும்பி வரமாட்டார். சரி, ஊரெல்லாம் வாசல்ல கூடி இருக்கு. ஏன்னா அதுலயும் பரமேஸ்வரன் சொல்றார், ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா வாழ்ந்தானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா போன அப்புறம் தான் கண்டுபிடிக்கலாம். வாசல்ல நிறைய கூட்டம் இருக்குமா, டு பே ஹோமேஜ். இந்த காலத்தில் பார்த்தா கடன் கொடுத்தா திருப்பி வாங்குறதுக்கு ஏதாவது தேருமா, நேற்றுக்கு போயிட்டான் இவன் என்ன தேருன்னு பார்க்கறதுக்கு கூட்டம் வரலாம். ஆனால் அவர் சொன்ன காலகட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லவள் வந்து போயிட்டா, ஐயோ இவ்வளோ போயிட்டாரா இவர், எத்தனை நல்ல காரியம் பண்ணார், யார் யாருக்கு எவ்வளவுதான் செஞ்சார், இவர் போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறதுக்காக கூட்டம் இருக்கும். கூட்டமே இல்லைன்னா போய் தொலைஞ்சான் ஐயா, ஒழிஞ்சான் பாவி, இருக்கும்போது ஒருத்தருக்கு நல்லதை பண்ணி அப்படின்னு திட்டுருவா, யாருமே வரமாட்டாலும். ஸோ இதுலேருந்தே அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனான்னு தெரிஞ்சுக்கலாம்னு பரமஹம்சர் சொல்றார். இங்கே ஊரெல்லாம் கூடி, ஆனால் இப்போல்லாம் எதா இருந்தாலும் கூட்டம் வந்துடுறது. யாரு போனாலும் சரி, இருந்தாலும் கூட்டம், இல்லைன்னாலும் கூட்டம். கூட்டத்துக்கு இப்போ வந்து கூட்டத்தை வச்சு நம்ம எதையுமே இட போட முடியாது. இவாளுக்கு சப்போர்ட் இருக்கு, இந்த கூட்டத்தை சொல்ல முடியாது. காசு கொடுத்தா எல்லாருக்கும் கூட்டம் வந்து விடுதுங்கிற இப்படி ஒரு கூட்டம் எல்லாருக்கும் நிறையிறது. இங்க ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு சம்பந்தமே இல்லாத ஓன்னு சத்தம் போட இருந்துருப்பான். நீங்களாம் பார்த்தெல்லாம் இந்த சொல்லக்கூடாதுன்னு நினைத்தேனா, இருந்தாலும் சொல்ல முடியாது. இது எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களும் சொல்லி கொடுக்குறான் அந்த டிவியில. வாரத்துக்கு நீங்க டிவியை பார்த்தலாம், ஏதாவது ஒரு சீரியல்ல, ஏதாவது ஒரு டிவி சேனல்ல வெள்ளிக்கிழமை தவறாத சாயங்காலம் கரெக்டா விளக்கேற்றத்துக்கு அவன் வச்சிருவான். நீங்க விளக்கேற்ற மறக்கலையோ அவன் இந்த வைக்கிறதுக்கு மறக்கிறதே இல்லை வச்சிருவான். இப்படி பார்த்தா அது ரோட்ல இந்த சீன் தான் இருக்கும். அதை தேவையா எனக்கு தெரியல. ஒரு 5-6 வாரத்துக்கு இதையே நீட்டி அத்தனை படுத்தி இதெல்லாம் சொல்லித்தரான், தர்ம சாஸ்திரங்களா அவன் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டான், ஓடு சத்தம் போட்டு அப்படி அப்பா என்னமா வருத்தப்படுறாரு, துக்கம் தாங்காத அப்படியே ஹார்ட்டே வெடிச்சிடும் போல் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் அங்க ஒன்று கிரியேட் பண்ணி பேரினை நீக்கி காத்தால வரைக்கும் ஒரு நல்ல பேர் சார். எத்தனை சர் பட்டம் வாங்கியிருப்பாரா, இல்லை பத்மபூஷன் வாங்கியிருப்பாரா, இல்லை கலாநிதி பட்டம் வாங்கியிருப்பா, என்னத்தை வாங்கலாம் அடுத்த நிமிஷம் என்ன அதுக்கு வேற பேர். இல்லை சார் எல்லாரும் ஆயிடுச்சா வந்தா சொன்னோம், சொல்ல வேண்டியவர்களாம் சொல்லியாச்சா, இங்கே ஊர்ல இருந்து அவா வரணுமா இவா வரணுமா, ஆட்டம் மேலே நடக்க வேண்டிய பாருங்கோங்கிறான் இல்லையா. அப்போதான் எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவாள்லாம் வேதாந்தம், நமக்கு அப்போ வருதில்லை, அவளுக்குலாம் வந்து ஆட்டம் சீக்கிரம் நடக்க வேண்டியதை பாருங்க பண்ணிட்டு என்ன பண்றான்னா, சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டுன்னு. சூரையங்காடு அது வந்து பரமேஸ்வரன் ஒருத்தன் தான் தைரியமா போகக்கூடிய இடம், வேற யாருமே அங்கே போக மாட்டான். யாரோ ஒருத்தர் வந்து சார் அட்ஜாயினிங் தட் காம்பவுண்ட் பெரிய வீடு இருக்கு சார், 1500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஏசியோட லிஃப்டோட வீடு தரார், வரையலாம் வாங்கிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாங்குவோமா?
அங்கே போகிறதுக்கு எல்லாருக்கும் பயம். உசுரோடு இருந்து அந்த பக்கம் போய் பார்க்கறதுக்கும் பயம், அப்புறமும் போகிறதுக்கும் பயம். ரொம்ப பேருக்கு மரணம்னாலே ஒரு பயம். ஏன் பயம் தெரியல. எதுக்கும் பயப்படாத கூட மரணத்துக்கு பயப்படும். பெரிய வாழ அந்த வாழலாம் கூட அந்த ஸ்டேஜ் படுக்கும்போது நான் போயிடுவேனோ அப்படின்னு கேட்டவாளா இருந்திருக்கலாம். பெரிய ஞானிகள்னு பேர் வாங்கின சில பேர் கூட நான் போயிடுவேனா அப்படின்னு கேட்டவாளா இருந்திருக்கலாம். இந்த பட்டணத்தடிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த பயம் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று காமனாக எல்லாருக்கும் இருந்தால் மரண பயம் ஒன்று தான் இருக்கும்னா எங்கள் கொண்டு போய் வச்சு சுட்டாச்சு. சுட்டுட்டு என்ன பண்ணுறான், நீரில் அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று அவர் விட்டுட்டார். சாம்பலை கொண்டு போய் கரைச்சிடுவான் உடனே. முன்னாடிலாம் அந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சு கங்கை காசி, இப்போ அதெல்லாம் கிடையாது, பக்கத்துலேயே அந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் கரைச்சாச்சு. கரைச்சுட்டு இவனும் நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார் என்ன, அந்த நினைப்பே விட்டுட்டான். அவரை பற்றி ஒரு நினைப்புன்னு மனசை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக அதில் அழிச்சாச்சு, எரேஸ் பண்ணியாச்சு. இப்படி தான்யா உலக மக்கள். இதுக்காக போய் நம்ம வந்து பாசம் பந்தம் அது இதுன்னு வச்சுட்டு காதருந்த ஊசியும் கூட வராதுக்கான் கடை வழிக்கேன்றது. காதில்லாத ஊசி வேண்டாம் தூக்கி ரோட்ல போடுறான் பாருங்க, அந்த ஊசி கூட எடுத்து நம்ம போக முடியாது, யாருக்குமே உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்ற பொருளை கூட நம்மளால எடுத்துன்னு போக முடியுமா? முடியாது. அதுக்காக தான் வந்து என்னது ஒன்றுதுன்னு நம்ம பேர் எழுதி வைக்கிறோம். ஒன்று கோவிலில் கூட பார்க்கலாம், ஒரு டியூப் லைட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதில் அந்த லைட்டு தெரியாதவளுக்கு பேர் எழுதி வச்சுடுறான். செப்பா பட்டையாக இருக்கும் பேர், அது ஏதோ பேர் அதில் இருக்கும். அதை மிஞ்சின்னு லைட்டு வந்தால் தான் உண்டு. சார் லைட்டு போட்டிருக்கு வெளிச்சமே இல்லைன்னா எப்படி வெளிச்சம் வரும்? அதை தடை பண்ணுற மாதிரி நம்ம பேர் அங்கே இருக்கிறது. இப்படி எல்லாத்துக்கும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட், அந்த பேர் ஒரு நாள் அந்த பேர் போயிட போகிறது. எப்போ நிலைக்கும்னா சத்காரியங்கள் பண்ணுறவா. இந்த சாரமே இல்லாத சம்சாரத்தில் உள்ள ஈடுபாடை விட்டுட்டு, சம்சாரம்னு அதுக்கு பேர், அதில் சம்சாரம் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, சாரமே இல்லாததான் சம்சாரம். ஆனால் ஏதோ மிஸ்நாம சம்சாரம்னு ஒய்ஃப்ன்ற மாதிரி வந்துட்டு இல்லை. சம்சாரம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில் சம்சாரம் இருக்குமான்னு நம்ம தேடிகிட்டே இருக்கும். அது இல்லைன்னு புரியுது ரொம்ப லேட் ஆகிடுது. அதில் நோ சாரம் அப்படின்னு தெரியும் போது அசாரம் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப லேட்டாக போயிடுது. அதுக்காக தான் ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, அப்பேற்பட்டதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணணும்னார். இதே அவர் வந்து பஜகோவிந்தத்துலேயும் இதே ஐடியாவில் தான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதை சொல்லிவிட்டு இன்றைய ஸ்லோகத்தில் நம்ம எடுத்துப்போம். நளினி தளகத ஜலம் அதி தரளம் தத்ஜீவிதம் அதிசய சப்பலம் தத்வஜீவிதம் அதிசய சப்பலம் வித்தி வியாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். இந்த உலகத்தில் தாமரை இலை மேலே தண்ணி எப்படி இருக்கோ அந்த தண்ணி வந்து ரொம்ப சஞ்சலமானது. இப்படி முத்து மாதிரி அங்கேயும் ஓடின்னு இருக்கும், எந்த க்ஷணம் வேணாலும் விழுந்துடும் கீழே, நிலையாக இருக்கவே இருக்காது. அதே போல் இந்த வாழ்க்கையும் ஸ்திரமே இல்லாது, சஞ்சலமானது. ஒருத்தர் திடீர்னு இன்னைக்கு பணக்காரா இருப்பான், நாளைக்கு ஏழையாக போயிடுவா இல்லையா? ஒருத்தர் இருக்கிற சொத்து இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லை. இங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கான், அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கான். பாயில் இருக்கிறவன் தரையில் படுத்துட்டு இருக்கான், தரையில் இருக்கிறவன் பாயில் இருக்கான்னு அந்த காலத்தை பழமொழி சொல்லுவாள். இது வந்து ஒரு சக்கரம், காலச்சக்கரம் சுழண்டு மாறி மாறி வரபோது எது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. நோய் கர்வம் ஆசை இதனால இந்த உலகத்தில் எல்லாரும் கவரப்பட்டு இவள் எப்படி இருக்கலாம், துக்கத்தால் தாக்கப்பட்டவளாக இருக்காள். யாரை பாருங்க அவளுக்கு ஒரு துக்கம் ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. யாராவது சந்தோஷமா இருக்கேன் சார், எப்படி ஏதோ இருக்கேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கா யாராவது ஒருத்தர் நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு குறையுமே இல்லை, பகவான் எல்லாருக்கும் நன்னா கொடுத்துருக்கான், யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுது என்ன சார் எல்லாம் இருக்கு ஆனா அப்படிங்கிறோம். அந்த ஆனால்ங்கிறது எல்லாருடைய லைஃப்ல இருந்துட்டு இருக்கு. அந்த ஆனால்ங்கிறது அழியணும். எல்லாம் இருக்கு, இந்த ஆனாலே கிடையாது, என்ன இல்லை, எல்லாம் நிறைய சம்பிரமா பகவான் கொடுத்துருக்கான்ற நிலை இருந்தது தான் இது நிலைச்சிருக்கும். குறையோடையே நம்ம என்னன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த குறையில்லாத நம்ம இருக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு தான் தோணும், அதுக்குன்னு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்க்கையில் இவர் என்ன பண்ணுங்கிற ஆதிசங்கரர் சொல்ல போறார். அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே ஜடதியா பிரமந்தம் மாமந்தம் பரம கிருபயா பாது முஜிதம் மதன்ய கோதீனக தவ கிருபண ரக்ஷாதி நிபுணக த்வதன்ய கோவாமே த்ரிஜகதி சரண்ய பசுபதே. பசுபதே பசுக்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர். அகில உலகத்தில் கூட அகிலாண்ட கோடி இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் அத்தனை பசுக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே அசாரே, கொஞ்சம் கூட சாரம் இல்லாதது. சாரம் இல்லாததுன்னு அதில் ரசமே இல்லாது. இந்த சாரம் இல்லாததுக்கு ஒரு உபமானம் சொன்னா கரும்பு சக்கை. கரும்பை நன்னா புழிஞ்சிடாம பாருங்க, ஒட்டா சுத்த
மொத்தமாக பிழிஞ்சிடணும். அது 7 தடவை அதை பிழிஞ்ச அப்புறம் இனிமேல் சக்கையை தவிர ஒன்றுமே இல்லைன்ற போது அதை எடுக்கலாம். ஆனால் அந்த சக்கை கூட உபயோகப்படுறது. அதில் ஏதோ பேப்பர் பண்ணுறாங்களா, அதுலேருந்து ஏதோ ஆயில் எடுக்கிறேன்னு சொல்லலாம், இன்னும் கேஸ் ஏதோ உண்டு பண்ணுறாங்க, ஏதோ கண்டுபிடிப்பா. இந்த சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆக அதுலேயும் ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பா. ஆனால் இந்த சாரமற்ற அந்த சரீரம், இந்த சாரமற்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, என்ன ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்றார். இந்த கொஞ்சம் கூட பயனே கொஞ்சம் கூட இல்லாததாக இருக்கக்கூடியது நிஜ பஜன தூரே. நிஜ அப்படின்னாக்கா தமிழில் நிஜம்னா உண்மையான அர்த்தம். நிஜ பஜனை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சொந்தமான ஆத்ம தியானம். பஜனம் அப்படின்னு சொன்னால் பகவானையே பஜிக்கிறது, தியானம் பண்ணுறது, பூஜிக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் ஆராதனை பண்ண. நவவித பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நவவிதமான பக்தியில் ஏதோ ஒன்றில் பகவானை ஆராதனை பண்ணுறதுக்கு இந்த பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் நிஜ பஜனா தூரேன்னு இதுலேருந்து நம்மளை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் வச்சுருதான். நமக்கு அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸை டெவலப் பண்ணி விட்டுருதான். முடியதில்லையே காத்தால் எழுந்து நாளைக்குலேருந்து காத்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அப்படின்னு ஸ்நானம் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிப்போம். அதுக்குள்ளே நாளைக்கு காத்தால் ஏதோ ஒரு டெலிஃபோன் வந்து ஒரு வேலை ஒன்று வந்துடும். நீங்கள் மார்னிங் ஒரு 5 o'clock ஏர்போர்ட்டுக்கு வரடா அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமானப்பட்டவா அந்த பிஸ்னஸில் நமக்கு சம்மந்தப்பட்டவா அங்கே வருவா, போய் ரிசீவ் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம எதை பிளான் பண்ண நடக்கிறதில்ல. நிஜமான பக்தி பண்ணணும், நிஜமான சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஏதோ ஒரு கட்டம் வந்து நடுவில் நிற்கிறது. நம்ம அதை மீறிண்டு வர முடியல. ஏன்னா ப்ரையாரிட்டி வரும்போது அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியல. ஏன்னா இது வந்து லௌகிக்கத்தில் நடக்கிறது தான். இது எப்படி மீறிண்டு வருதுன்றது அவளுடைய சாமர்த்தியத்தை பொறுத்திருக்கு. நம்ம அதை வந்து யாருக்கும் இது எப்படின்னு சொல்லித்தர முடியாது. இப்போ இதுலேருந்து நம்மளை விலக்கி வைக்கிறது. உண்மையான ஒரு பக்தி பண்ணணும்னா, ஒரு பஜனை பண்ணணும்னு சொன்னால், ஒரு சாமி கிட்ட போய் ஒரு ஆராதனை பண்ணணும்னா அதுலேருந்து விலக்கி வச்சுடுறது. அது மாத்திரமா பண்ணுறது சம்சாரே ஜடதியா பிரமந்தம் அந்தம் மாம். எப்பேற்பட்டேனே மாம் என்னை. நான் யாருன்னா இந்த சம்சாரம் கூட பிறவி சூழல் இருக்கு. பிறவி சூழல் சுழல் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுழல் எப்படி பண்ணணும்னு கேட்டோம்னாக்கா, இங்கே இந்த இதெல்லாம் பார்த்து ஒரு குளத்துலையோ சில சமயத்தில் ஒரு ஆழமான நதிகளில் இல்லை கடல் ஓரத்துலாம் பார்த்தா அந்த தண்ணி அப்படி சொண்டு உள்ளுக்குள்ளே போகிற பபுள் பபுளாக வரும். அந்த இடத்துல தெரியாதனமாக காலை வச்சுட்டோன்னா கீழே ஒரு 30-40 அடி ஆழத்துக்கு நம்ம இழுத்துன்னு போயிடும். ஒருத்தரும் கை கொடுத்து தூக்கவே முடியாது. அந்த சம்சாரங்கிற சுழல் ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அந்த சுழல் வந்து சேர் இருக்குமா உள்ள. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டித்தான்னு அம்பாளுக்கு பேர். இந்த சம்சாரம் கூட இந்த சேரு சுழலில் மாட்டின்னு இருக்கிற நம்மளாம் அப்படி காப்பாற்றணும்னா, வெளியில் எடுத்து நம்மளை காப்பாற்றணும்னா அது யார் சாமர்த்தியம் உண்டு? அந்த அம்பாளுக்கு ஒத்து தான் சாமர்த்தியம் உண்டு. அந்த பரமேஸ்வரிக்கு ஒத்து தான் சாமர்த்தியம் உண்டா. அந்த சம்சாரங்கிற சுழல் அதில் கால் வச்சா வெளியிலே வர முடியாது, உள்ளே இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். அதில் அந்தம் குருடன் கண்ணு தெரியாத நான் அதில் போய் நான் மாட்டின்னு இருக்கேன். வெளியிலே வர தெரியல, வழியே தெரியல. நான் குருடனா போய் எனக்கு குருடனு ஞானம் இல்லைன்னு அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம். கண்ணு தெரியாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறும பார்வைக்கு தெரியலன்றது மாத்திரம் இல்லை. இது நியாயம், இது அநியாயம், இது தர்மம், இது அதர்மம், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது உண்மை, இது இப்போ இப்படி அறிந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாதவா கூட கண் இல்லாத குருடர்கள் தான் அப்படின்னா. சார் கண்ணு இருக்கேன், வள்ளுவர் தான் சொன்னார் ஒரு இடத்துல, முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர், கண்ணுடையர் என்போர் கற்றோர்னர். கற்றோர்னு புஸ்தகம்லாம் படித்தா மாத்திரம் கற்றோர் இல்லை, கற்று தெளிந்தவர் தான் கற்றோர். இல்லைன்னா கற்பவர்கள் சொல்லிப்பாரு. கற்றோர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா கற்று தெளிந்தவர்கள் கற்றோர். இப்படி கற்று தெளிந்தவர்களுக்கு எது நியாயம், அது அநியாயம், எது நிரந்தரம், எது நிரந்தரம் இல்லாது, இது அவளுக்கு தெரியும். இப்போ நான் கற்றும் தெரியார் காடே கத்தியார் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, லலிதா நவரத்ன மாலையில் பார்த்தோம். நம்ம இவ்வளோ படித்து கூட ஞானம் வராதவள்லாம் இருக்காளே, இப்போ நான்லாம் ஏமாத்திரம் படிக்காதவங்க. இங்கே இவர் அந்தம் அப்படின்னு சொல்கிறார், தன்னையே குருடான்னு சொல்லியிருக்கார். மற்றவள் யாரையும் சொல்ல முடியாது. மகான்கள்லாம் தன்னையே உபமானவை தான் காமிச்சுப்பா. தன்னையே இப்படி ஒன்றுமே தெரியாத இவ்வளோ படிச்சிருக்காங்க, அவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னை. ஏன்னா நான் சுற்றி வரேன், மந்த புத்தியா ஜடதியா, மந்த புத்தினால மூளை இல்லாத நான் சுற்றி வரேன், இந்த சம்சாரத்தில் சுற்றி வரேன், இந்த சம்சார கடலில் மாட்டிக்கிறேன், இந்த சுழலில் உள்ளே போயிட்டே இருக்கேன் நான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, மாம் என்னை பரம கருணையா, ரொம்ப கருணையோட, அதி கருணையோட யார் காப்பாற்ற முடியும்? கருணையோட பார்த்தும் என்னை காப்பாற்றுவதற்கு உச்சிதம், யாராவது ஒருத்தர் காப்பாற்றி தான் ஆகணும். என்னை காப்பாற்றுறதுக்கு தான் உச்சிதம். விட்டுற முடியுமா? இல்லையா? போனால் போட்டுங்க சார், உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கா, ஒன்று குறைஞ்சா என்ன விட முடியும் தான் நம்மளால. கடைசி நிமிஷம் போய் எதையோ பண்ணுறான், கை இழுக்கிறான், அவன் நம்மளை இழுத்துன்னு உள்ள போயிடுறான். இந்த சுழலில் மாட்டிக்கிற போய் காப்பாற்று நம்ம போனோன்னா நமக்கே ஆபத்தாயிடும். அவன் நம்மளே இழுத்துன்னு உள்ள போயிட்டே இருப்பான். இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்க்கலாம், ரொம்ப போச்சுன்னா பாய் பார்க்கலாம், அடுத்த பிறவியில் எங்கேயாவது மீட் பண்ணலாம், வேர்ல்டு இஸ் ஸோ பிக், எங்கேயாவது நான் மீட் பண்ணலாம் சொல்ல வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. அங்கே நம்மளுடைய கருணையோ இறக்கமோ நமக்கு ஹெல்ப் பண்ணாது, ஏன்னா நாமளும் சேர்ந்து உள்ள விட வேண்டியது தான். ஸோ அப்பேற்பட்டவனை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி யாருக்குன்னா அது பரமேஸ்வரன் தான் உண்டு. ஆனால் என்னை காப்பாற்ற வேண்டியது கடமை, உச்சித்தம். காக்க கடனுனக்கு கந்த வடிவேலான்னு ஒருத்தர் ஒரு சுவாமிகள் பாட்டு எழுதும்போது,
காக்க கடன் உனக்கு கந்த வடிவேலா, முருகா என்னை காப்பாத்துன்னு ஒரு கடமைடான்னு. நான் வந்து கேட்கணும்னா நினச்சிக்காத, யாராவது சொல்லணும் சிபாரிசு பண்ணலாம் நினச்சிக்காத. என்னை காப்பாற்றணுங்கிறது உன்னோட டியூட்டி, உன்னோட கடன். அதுலேருந்து நீ தவறக்கூடாது, டியூட்டிலேருந்து தவறக்கூடாதுன்னு முருகனுக்கே சொல்கிறார். அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு பாருங்க. அது மாதிரி சுவாமி கிட்ட அவ்வளோ தீவிரமான பக்தி இருந்தவாள் தான் அவ்வளோ சொல்ல முடியும். நம்மளாலாம் வந்து ஒரு நாளைக்கு சுவாமி என்ன சார் பகவான் பாருங்க அள்ளி கொடுக்குறான் சார்ங்கணும். ஒரு நாளைக்கு சின்னதாக ஒரு கட்டம் வந்து சுவாமி கண்ணில் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, எத்தனை அபிஷேகம் பண்ணிருக்கேன், எத்தனை கோவில் எழுதி வச்சுருக்கேன் தெரியுமா. ஒரு போன வருஷம் பாருங்கள், ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி நானே கொடுத்தேன் சார் ஒத்தையா. அந்த பகவானுக்கு கண்ணே இல்லை சார். மாதிரி எனக்கு ஒரு கட்டத்தை கொடுத்துறாங்க. இதோ பகவான் வந்து இதுக்கு எனக்கு ஒப்ளைஜ்டு மாதிரியும் இதெல்லாம் கொடுத்தது இதெல்லாம் டெபாசிட்டில் போட்டு வச்சு அதை வந்து டிவிடெண்டோ திருப்பி கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா. அதுதான் ஜடத்தி, அதான் மந்தமான புத்தி, அறிவற்ற தன்மை. அவன் வந்து பகவான் கூட காப்பாற்ற மாட்டான். எப்போ கருணையோட காப்பாற்றுவான்னு அந்த கருணைக்கு பாத்திரமா இருந்தால் தான் காப்பாற்றுவான். இவர் எப்படி கருணைக்கு பாத்திரம்னு சொல்ல போகிறார். எல்லாரும் காப்பாற்ற முடியாது. என்ன நீ காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் காப்பாற்றணும் தெரியுமா? தவனா உனக்கு உனக்கு அதான் உன்னுடைய கருணையை காட்டுவதற்கு, ஒரு அப்பாவியான ஒரு ஏழையை காப்பாற்றுவதற்கு. மதன்யா தீனஹா கஹா மது அந்யஹா மதன்யா, என்னை தவிர ஒரு தீனன் ஒரு ஏழை யார் இருக்க முடியும்? என்னை விட ஏழை காப்பாற்ற தகுதியானவன் யார் இருக்க முடியும்? பசுபதி மே எனக்கு கிருபண ரக்ஷா அதி நிபுணா, இந்த ஏழைகளை காப்பாற்றுறதுங்கிறதுல ரொம்ப தலை சிறந்த நிபுணனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா நீ தான். துவதன்யா உன்னை காட்டிலும் சரண்யா சரணடைய தகுந்தவர். திரிஜகத்தி இந்த 3 லோகத்திலையும் கஹாவா யார் இருக்கா? என்ன மாதிரி ஒரு ஏழையும் பார்க்க முடியாது. பாபநாசி சிவன் கூட ஒரு பாட்டில் சொல்லும்போது, தீன சரண்யன் என்னும் பெயர் கொண்டாய், தீனனை போல் வேறவர் கண்டாய், ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய். இந்த பாட்டில் சொல்ல தீன சரண்யன் என்னும் பெயர் கொண்டாய், ஏழைகளுக்கெல்லாம் சரண்யன் நீதான் அடைக்கலன்னு பேர் வாங்கியிருக்க. தீனனை போல் வேறவர் கண்டாய், என்னை விட ஒரு ஏழை வேறு யார் இருக்க முடியும்? காப்பாற்றாத உட்காந்துருக்கு. சிவன் மார்க்கோல் தான் பாட முடியும், நம்மளாலாம் பாட முடியுமா? அந்த மாதிரி நம்ம எழுதினா கூட வேறு ஏதோ வரும். நம்ம நினச்சா ஒன்று வரும், மனசில் ஒன்று இருக்கும், வாயில் ஒன்று வரும் இல்லையா. அது இன்னொரு பாட்டில் கூட சொல்கிறார், திருவருள் தர கன விசாரமா தீனனான நான் ஒரு பாரமா, அம்மா திருவருள் தர கன விசாரமா. எனக்கு அருள் பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமா தான். நான் ஒரு தீனம் ஏழை, உனக்குன்னா நான் ஒரு பாரமா, என்னை காப்பாற்ற முடியாது, என்ன தாங்க முடியாதான். புரோப பாரமா, இது எல்லாரும் தெரிஞ்சவர். ரகுராமா புரோப பாரமா, என்னை காப்பாற்றுறது ஒரு பாரமா. அப்புறம் என்ன பகவான் என்னத்துக்கு இருக்க இல்லையா? தீனாச்சரன் இதுக்கு பேர் வச்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த பேர்லாம் நம்ம கொடுத்த பேர் தானே. இந்த சகஸ்திர நாமத்தை எழுதுனது யார்? நாம தான். வேடிக்கை வாரியார் சொன்னார், எல்லாம் பரமேஸ்வரன்ட்ட போய் கேட்டோம், என்ன பரமேஸ்வரனே எங்கள் ஊரில் ஒரே தண்ணி கஷ்டமாக இருக்கு, உன் தலையில் நீ கங்கையே வச்சுருக்கே, கொஞ்சம் எடுத்து விடப்படாதா? பகீரதனுக்கா ஒரு சொட்டு விட்டு அப்படி கங்கையாக போச்சு, எங்களுக்கு பண்ணப்படாதா? எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் துஷ்டர்கள் துக்கங்கள்லாம் எங்களை வந்து சூழ்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. இந்த 3 கண்ணு வச்சுருக்கே, அதில் ஒரு கண் வந்து அக்னி கண்ணுன்னு சொல்லாலே, இந்த அக்னியால் நீ வந்து திரிபுரத்தை எரிச்சியாமே, இந்த துஷ்டர்கள்லாம் எரிக்கப்படாதா? இப்படி வரிசையாக கேட்டே வந்தோம். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டாராம் பரமேஸ்வரன். கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன சொன்னாராம்? இந்த மாதிரி படம் வரைய சொன்னது நானா அப்படின்னு கேட்டான். பரமேஸ்வரன் இப்படி தான் இருப்பான்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நீ எப்பாவது என்னை பார்த்துருக்கியா அதுக்கு முன்னாடி? அப்போ கூட நேரம் வரலையாம். அவர் வந்து அசரீரியாக தான் பதில் சொல்கிறார். எப்பாவது முன்னாடி நான் தோன்றிருக்கேனா? இந்த மாதிரி யாரையாவது என்னை படம் எழுதுன்னு சொன்னேன்னா, என் தலையில் கங்கை இருக்குதா நீயாவே கல்பனை பண்ணிடு, என் கண்ணிலேருந்து அக்னி வரதா நீயாவே கல்பனை பண்ணிடு, எனக்கு வேறு எந்த வேலை வெட்டி இல்லை, யாருக்கெல்லாம் யார் தொந்தரவு பண்ணுறா அவளுக்குலாம் தண்டனை, இதுதானா வேலை எனக்கு அப்படின்னு நீயே நிர்ணயம் பண்ணிட்டு நான் பண்ணலன்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்டதா சொல்ல. பகவானுக்கு வந்து இதை தவிர ஒரு தொழில் இல்லையா? எப்போ பண்ணுவார்? அவனே சரணம், அவனை விட்ட வேற ஒன்று அந்நியதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் அம்மான்னு போயிட்டோன்னா கஷ்டமே வராது. எப்போ கஷ்டம் வருது? ஏன் கஷ்டம் வருது? பெரிய மகா ஞானி அவர், பெரிய தபஸ்வியாம், ஏகப்பட்ட யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்காராம். ஒரு நாள் ஒரு காட்டு வழியாக அசலூருக்கு போயிட்டு இருக்காராம். பாதி வழி போயின்னு இருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு மரத்துலேருந்து தொப்புன்னு ஒரு பிரம்ம ராட்சஸ் குதிச்சுட்டான். குதிச்சுட்டு ஒரு ஒரு ஆட்டம் ஆடி ஒரு கத்தித்தான். ஒரு நடுங்கி போயிட்டார். யார் நீ அப்படின்னு கேட்டார். நான் தான் பிரம்ம ராட்சஸ். எதுக்காக? ஒன்று சாப்பிட போகிறேன். ஐயோ, என்ன எப்படி நீ சாப்பிட முடியும்?
நான் பெரிய தபஸ்வி, நிறைய யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணிருக்கேன், இத்தனை லட்சம் ஜப்பங்கள்லாம் பண்ணிருக்கேன், என்ன போய் நீ சாப்பிடுவியா? நான் சொல்லித்தான், நான் இருக்கிற வழியா எப்போ உன்னோட விதி உன்னை கொண்டு விட்டுடுத்தோ அப்பயே ஒரு பாபிஷ்டன் நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்லையா? நீ பண்ணிருக்க அத்தனை புண்ணியத்துக்கு மீறி ஏதோ பெரிய பாப்பம் ஒன்று உன் மேலே இருக்கு, அதனால தான் நீ என் வழியில மாட்டி என் கையில மாட்டின்னு இருக்க. அதெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம், பிரயோஜனமே இல்லை. இத்தனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மிஞ்சி ஏதோ பெரிய பாப்பம் இருக்கு, அதுதான் உன்னையே உன்னோட விதி உருப்பமாக கொண்டு உன்னை என்கிட்ட விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அது வந்து விதியை வந்து யாராலும் வெல்லவே முடியாது. இந்த பாபத்தில் நம்ம வெளியில வரணும்னா உன்னே இந்த பகவன் நாமா தான். அந்த பகவன் நாமாவை சொல்லி சொல்லி உருவேற்றி கடைசியில் நம்முடைய சரணாரவிந்தங்களை கத்தின்னு நம்ம எப்போ போகிறோமோ அப்போ நமக்காக அவன் காத்துன்னு இருப்பான். ஏன்னா இவன் தீனன், நம்ம விட்டா அவனுக்கு யாரும் கிடையாது இல்லையா? ஒருத்தருக்கு அந்த வாழ்க்கை ஒரு கன்வின்ஸ் ஆகணும் இல்லையா? இவாளுக்கு வந்து நம்மளை தவிர யாரும் ஆதரவு கிடையாது, நாம தான் இவாளுக்கு செய்யணுங்கிற எண்ணம் அவள் மனசில் பட்டாதான் நமக்கு உபகாரமே பண்ணுவா. மனுஷாளுக்கே அப்படி இருக்கு. ஸோ பகவான்கிட்ட ரொம்ப சுலபமாக போய் நம்ம வாங்கிட்டு வந்துட முடியாது. ஒரு சீட்டு கொடுத்தோம், விசிட்டிங் கார்டு கொடுத்தோம், வந்தார், வாங்க உங்கள்கிட்ட தான் காத்து, வாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம், வாங்க இவர் செய்வா. இது சொல்றதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸாக நடத்துகிற அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க ரொம்ப டூ மச்னா. அதுக்கு தான் பெரியவாழ்லான்னு சொல்லி கொடுத்துருக்கா. நமக்கு சில வழிமுறைகள் சொல்லி எப்படி நம்ம கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறது, எப்படி பகவானுடைய கருணையை நம்ம அடையிறது, எப்படி பூஜைகள் பண்ணுறது, எப்படி ஆசிரியிக்கிறது, எப்படி அவனுடைய பதத்தை அடையிறது, எப்படி ஞானத்தை பெறுறது, எப்படி மோட்சத்துக்கு போகிறது, இதுக்கெல்லாம் வழி வகைகள்லாம் வகுத்து கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட ஆதிசங்கர் கூட ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, சுப்பிரமணிய புஜங்கத்தில் நம்ம பார்த்துருப்போம், அகம் சர்வதா துக்கபாராவசன்னு பவான் தீனபந்து துவதன்யம் நயாச்சே பவத் பக்தி ரோதம் சதா கிளுப்தபாதம் மமாதிம் திருத்தம் நாசயோ மா சுதத்துவம். சில பதங்களை பிரிக்கச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக பிரிக்குது. ஒரு எழுத்து இந்த அண்ணலை பிரிச்சுட்டோன்னா அர்த்தமே மாறிவிடும். என்ன சொல்ல, அகம் சர்வதா துக்க பாராவசன், நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு துக்கம் கஷ்டங்கிற ஒரு சுமையே தலை தாங்கின்னு உட்காந்து இந்த பாரத்தை தாங்கி முடியல. அவையார் சொன்ன மாதிரி பெரும்பாரம் தாங்கிய பின் தளர்ந்து வளையுமோ தான். இந்த கல் இருக்கு இல்லையா, அங்கங்கே பார்த்தேன்னாக்கா ரோட்டில் போச்சு, அந்த காலத்தில் கட்டி வச்சுருப்பான். இந்த பாரம் சுமை தாங்கின்னு வச்சுருப்பான். இப்படி ஒரு கல் குறுக்க ஒரு கல், அது போகிறவாலாம் வெயிட் எல்லாம் அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு சிரம பரிகாரம் பண்ணி போவான். இதில் வெயிட் மேலே வச்சுருந்தா கத்தூளும் பெரும்பாரம் தாங்கிய பின் தளர்ந்து வளையுமோ தான். அதுக்கு ஒரு அளவு லிமிட் இருக்கு இல்லையா? எவ்வளோதான் அந்த கட்டத்துக்கு மேலே வச்சுருந்தா பாரத்தை தாங்கவே தாங்காது. அது மாதிரி நம்மளும் ஒரு துக்கத்தை ஓரளவுக்கு தான் தாங்க முடியும். பாரத்தை மேலே தலையில் வச்சா எல்லாம் தாங்க முடியல. இந்த துக்க சுமையினால பீடிக்கப்பட்டவனா தாங்க முடியாத நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் எப்படிப்பட்ட தீனபந்து துவதன்யம் நயாச்சு, நீ ரொம்ப தீனபந்து, ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவன், ஏழை எளியோர்களுக்கு கருணாமூர்த்தியாக நீ எப்பொழுதும் உபகாரம் பண்ணக்கூடியவன். ஒன்றை தவிர வேறு யார்ட்டும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஒன்றையே கேட்க மாட்டேன்னு சொன்னால் கூட உண்டு. சுவாமிக்கிட்டே போய் நான் ஒன்று எதுக்காக கேட்கணும், எனக்கு என்ன ஒன்று கேட்டு நீ தரக்கூடாதா? பாலினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொல்லி புறம் புரிந்திருந்த செல்வமே சிவபெருமானேன்னு சுவாமி கூப்பிட்டார் இல்லையோ, நாயன்மாரில் ஒருத்தர் கூப்பிட்டார். அப்படி அம்மாவை காட்டிலும் பரிந்து வந்து எனக்கு அருள் பண்ணக்கூடியவன் நீ, ஒன்று நான் எதுக்கு கேட்கணும்? அழும் பிள்ளைக்கு பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூறுன்ற அபிராமி அதில் சொல்லும்போது, ஒரு குழந்தை அழுதுன்னு இருந்தது சிறுகாயில் குளத்தற்க. எந்த குழந்தை அது? ஞான சம்பந்தர். அப்பா கரையில் உட்கார வச்சு ஸ்நானம் பண்ண போயிட்டார். அது தண்ணீர் அப்படி மூழ்கி ஸ்நானம் பண்ண அவகாசிய ஸ்நானம் பேர். இந்த ஸ்நானம் பண்ணுறது 2-3 விதங்கள்லாம் சொல்லிருக்கா விரிவா. ஒன்று வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் பண்ணுறது தான், இன்னொன்று தலை தண்ணியில் படாத ஸ்நானம் பண்ணுறது தான், இன்னொரு தலையை மாத்திரம் முக்கிய ஸ்நானம் பண்ணுறது, இன்னும் சொம்பால் எடுத்து தலையில் எடுத்துக்கிறது, இன்னொரு குழாய் கிட நிற்கிறது, இல்லை புரோட்சனை நிற்கிறது, இது இல்லை பஸ்ம ஸ்நானம், இந்த விபூதி எடுத்து போட்டு இன்றைக்கி ஸ்நானம் ஆகிடுதுன்னு சொல்லுது. இது எதுவுமே கிடைக்கலாம். எத்திகளுக்கு ஒரு ஸ்நானம் சொல்லிருக்கு. அது வந்து ஒரு மண், அந்த மண் அதை நமக்கெல்லாம் அது கிடையாது. அந்த மண் அவளுக்கு தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடைக்கும். அந்த மண்ணை எடுத்து உடம்பு முழுக்க பூசிட்டு தொடச்சிட்டா ஸ்நானம் பண்ண மாதிரி ஆச்சு. இந்த அவகாசிய ஸ்நானங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் பண்ணுமா. இந்த அப்படி ஸ்நானம் பண்ணாத ஆளுக்கு நரகம் அப்படின்னு ஏதோ ஒரு சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறான். இவர் பெரிய வேத வித்து, அதனால் குழந்தைய கரையில் உட்கார வச்சுட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் பண்ணுறது. அந்த தண்ணியில் அப்படி முழுகினோடனே அந்த குழந்தை நினச்சி, ஐயோ அப்பா தண்ணி அடிச்சுன்னு போயிடுத்து, தண்ணிக்குள்ளே முழுகி போயிட்டான்னு சொல்லி அம்மையே அப்பா அப்படின்னு கத்திட்டான். அம்மையே அப்பா உப்பிலாமணியே. உடனே வந்து பரமேஸ்வரன் அங்கே வந்தார். பார்வதி பரமேஸ்வரனா 2 பேரும் ஒரே ரூபமாக வந்தாலும் சில பேர் சொல்லுவாள் அர்த்தநாரீஸ்வரனா வந்து தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாள். உடனே அது பாட ஆரம்பிச்சுடுச்சு. தோடுடைய செவிகன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடின்னு பாட ஆரம்பிச்சது இல்லையா? அந்த குழந்தை பாட ஆரம்பிச்சது. ஞானப்பால் உண்டதுனால அது பாட ஆரம்பிச்சது. அது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது.
அப்படி பால் நினைந்து ஊட்டும் தாய். இந்த குழந்தை அழுதுன்னா பாலுக்கு அழுது சொல்லி இந்த பரமேஸ்வரன் தாயாகவும் தந்தை அம்மையப்பனாக வந்து மாத்ருபூதேஸ்வரனாக திருச்சியில் அந்த கோயில் மலைக்கோட்டையில் இருக்க சுவாமிகள் மாத்ருபூதேஸ்வரர், தாயும் ஆனவர். தாயுமானவர் பெரிய ஒரு பரமபக்தர். நம்ம அதுவும் பார்க்க போகிறோம், நிறைய அவருடைய பாடலாம் பார்க்க போகிறோம். அவர் நிறைய வேதாந்தபரமான பாடல்கள்லாம் தமிழில் நிறைய எழுதியிருக்கா. தாயுமானவர் பேர். தாயும் ஆகி தந்தையும் ஆகி அவன் வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததுனால, அப்படி பால் இணைந்து ஊட்டக்கூடியனால குழந்தைகளுடைய கட்டத்தை தெரிஞ்சுன்னு வந்து செய்யக்கூடியவன் யாருன்னா அந்த பரமேஸ்வரன். அவனை தவிர யாரும் கிடையாது. அல்ல அவனை தவிர யார்ட்டையும் நான் ஒன்றும் யாச்சிக்க மாட்டேன். ஆனால் உங்களுடைய பக்தி பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணினால முடியல. அதை கெடுக்கிறதுக்குன்னு இதாக வருது. என் மனசு ஏதோ விதமாக கெட்டு போயிடுது, ஏதோ ஒருத்தருக்கு கெடுதல் வருது, தடைகள் வருது. இப்படி தடைகள் வந்துட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நீ என்ன பண்ணணும், நீ எனக்கு எப்போதும் உன்னிடத்துல பக்தி செய்வதற்காக நீ என்னை அந்த வழியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அதான் திருமூலர் சொன்னார், ஏதோ ஒரு நீ பண்ணிதான் ஆகணும் பக்தி. இந்த பக்தி பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கால நேர அவகாசம்லாம் வராது. இதுக்கு வழிமுறைகள்லாம் தேடி இருந்தால் நடக்கிற காரியம் இல்லை. சரி பின்னாடி பார்த்துக்கலாம்னா பின்னாடின்னு ஒன்று வரவே வராது. எப்போ நினைக்கிறோமோ அப்போவே நிறுத்த உடனே கடவுளை நினச்சிக்கணும், தொழணும், ஏதோ பண்ணணும், அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்குன்னா ரொம்ப கஷ்டம். அது நேற்றிருந்தார் அன்னை வீற்றிருந்தார் இந்த வென்று பிடி சாம்பலானார் பட்டணத்தார் சொல்லும்போது. நேற்றுக்கு இருந்தா இன்னைக்கு காணும், இன்னைக்கு ஒரு பிடி சாம்பலாக போயிட்டாலாம். ஏதோ எனக்கு அதை தரேன்னா இதை தரேன்னா அண்ணன் இன்னைக்கு காணுமேன்னு அழறார். பட்டணத்தடிகளே அழறாராம். அதனால நாளைக்குன்னு வரவே வராது. அதனால சுவாமி நினைக்கணும், நிற்க வச்சுக்கணும், பூஜை பண்ணணும், நிற்க பண்ணிடணும். ஏதோ நம்மளால் எத்திஞ்சத்து கொடுத்து சுவாமிக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னார். அந்த அப்பனை நந்தியை ஆறாவமுதனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்று மின்னர். ஏதாவது ஒரு வகையில் அவனை வந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, புகழுங்கோ, பாடுங்கோ, பூஜை பண்ணுங்கோ. யாருன்னு அப்பனை. இந்த அகில உலகத்துக்கும் ஜெகத பிதரவு வந்து பார்வதி பரமேஸ்வரன், ஜெகத்துக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவன் அந்த பரமேஸ்வரன் இல்லையா. அவன் ஆறா அமுதன். ஆறா அமுதன்னா என்னென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய, பழசு ஆகாத, குறையாத, என்றும் தெவிட்டாத ஒரு அமுதம். அப்படி ஒரு அமுதம் இருக்க முடியும். அவரே நஞ்சை சாப்பிட்டாருன்னா, அவர் நஞ்சை சாப்பிட்டு மற்றவர்கள்லாம் அமுதத்தை கொடுத்தாரு இல்லையா. அவர் மாத்திரம் நானும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நின்றுந்தார் அமுதத்துக்கும் வச்சுங்க. ஒரு வயது இருக்க முடியாது. அன்றைக்கி அந்த ஆலகால விஷம் வந்து உலகம் முழுக்க அழிச்சிருக்கும். அந்த விஷத்தை ரொம்ப பெருந்தன்மையோடு வந்து தான் சாப்பிட்டு உலகம் அத்தனையும் காப்பாற்றி அந்த அமிர்தத்தை எல்லாரும் கொடுத்தா. இவர் ஒரு சொட்டு அமிர்தம் சாப்பிட்டு தான் எங்கேயா கதையில் இருக்கா பாருங்க, எந்த கதையிலையும் கிடையாது. அந்த அபிராமி பெற்ற சொல்லும்பார், வார்ச்சடையோன்னு அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகைன்னு விட்டார். அந்த கிரெடிட் அம்பாளுக்கு கொடுத்தார். இந்த வார்ச்சடையோன் அழகான கூந்தலையுடைய அந்த சடையுடைய அந்த பரமேஸ்வரன் அருந்தியா நஞ்சு இருக்க அந்த விஷம், அந்த அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகன் அதை அமிர்தமாக மாற்றிட்டாலாம். எனக்கு தெரியும் அவளுக்கு இந்த வய ஒருத்தரும் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஒரு ட்ராப் கூட ஒன்று கிடச்சிருச்சுன்னா மற்றவாள் இல்லாத அவளே சம்ஹாரம் பண்ணிவிடுவா. எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படியே சாட்டியை கவுத்துறான், ஃபினிஷ் காலி ஆகிடுச்சுன்னு. யார் கொடுத்தானா அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. இது எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கோயிலே பாருங்க, சுண்டல் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணுவாள். கடைசியில் அவளுக்கு ஒரு கருவேப்பிலை கூட அதில் ஒட்டின்னு இருக்காது. மொத்தம் எல்லாம் காலி ஆகிடும், வெறும் டப்பா தான் வரும். அது மாதிரி இந்த பரமேஸ்வரன் எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்து இந்த விஷத்தை முதல்ல சாப்பிட்டார். கடைசியில் அவருக்கு ஒரு சொட்டை அமிர்தம் யாரும் கொடுத்ததா சரித்திரத்தில் இல்லையே. தம்பால் பார்த்தா நீ என்னையா கொடுக்கறது, அகில நோயக்க நாயக்கலையா ஆ பிரம்ம கீட்ட ஜனனி, பிரம்மாலேருந்து புழுப்பூச்சி வரைக்கும் படைச்ச தாயானவள் அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினாள்ட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு உயிரை கொடுத்தாளே, இந்த பரமேஸ்வரனுக்கு உயிரை கொடுத்தாள் இல்லையோ. அந்த ஆலகால விஷயத்தை அந்த நஞ்சினால பரமேஸ்வரன் பாதிக்கப்பட்டிருக்கலாமே. அவருடைய உடலுக்குள்ள அவருடைய வைத்திருக்கூடிய உதரத்திற்குள்ள அத்தனை 14 உலகங்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அதனால அந்த நஞ்சை அமுதமாக மாக்கி அத்தனை பேரையும் காப்பாத்தினால, அதனால அவளே அவருக்கு அன்னையாக ஆகிவிட்டாள். இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இரவியமாம்னர். ஏதாவது எல்லா கடவுளுக்கும் மேலே அவள் தான் இறைவின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அப்படி அமுதமாக ஆக்கினவர். அந்த அமுது எப்படின்னா நஞ்சை கூட அமுதாக ஆக்கக்கூடியவர். அந்த அமுத ஆக்கக்கூடியவர் ஆனால் தான் அந்த அமுது வந்து இவனே அமுதம் ஆயிட்டான். நஞ்சு கழுத்தில் வந்தால் கூட கழுத்தில் இருக்கிற நஞ்சு அமுதமான இவனே முழுக்க அமுதம் ஆயிட்டான். இவங்ககிட்ட என்ன இருக்குது, ஃபுல்லாக அமுதம் தான் இருக்குது. என்னத்தை கொடுப்பா, என்ன இருக்கோ அதானே கொடுப்பா. யாராவது போய் கேட்குறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் அழுதுண்டே இருக்கான்ட்டு போங்க. அவன்கிட்ட 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பேசிட்டு வந்து நீங்கள் சிரிச்சுட்டே போயிட்டு வரும்போது அழுதுண்டே வரும் துக்கமாக. அந்த துக்கத்தை நம்ம கொடுத்துருவான். என்ன சார் பண்ணி தொலைக்கிறது, லைஃபே சாரம் இல்லைம்மா. அதுக்கு முன்னாடி சந்தோஷமாக போனோம். ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் போய் 1/2 மணி பேசிட்டு வந்து வரும்போது ரொம்ப கொடுத்துரும். அவள் வீட்டுக்கு போனாலும் நேரம் போகிறதே தெரியல சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சார். எல்லாம் எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. அதாவது they are happy, they make everybody happy. They are being happy, they are making everybody happy. ராஜாஜி அதான் சொன்னார், பி ஹாப்பி அண்ட் மேக் எவ்ரிபடி ஹாப்பின்னு. லைஃப்பில் அதுதான் ஒரு பெரிய இதுவாக வச்சுக்கணும். பி ஹாப்பி, அப்போ சந்தோஷமாக, மேக் எவ்ரிபடி ஹாப்பி, எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கணும். இப்படி இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். இவன் என்ன பண்ணுறது, 6ஆவது என்ன பண்ண, எல்லாரையும் சந்தோஷமாக எதை கேட்டாலும் கொடுத்து. பரமேஸ்வரன்ட்ட போய் யாராவது கேட்டு இல்லைன்னு சொன்னால் சரித்திரம் கிடையாது. அவனுக்கு நல்லவா கெட்டவா யாருமே கிடையாது. சிவசிவான்னு டாக்குறோம், சந்தோஷமாக இருக்கும்.
ஒரு வில்வத்தை தலையில் போட்டால் சந்தோஷப்படுவார். சும்மா கொஞ்சம் ஜலத்தை எடுத்து இதான் கங்கை அப்படின்னா மகிழ்ந்து போயிடுவார். ஆசுதோஷின்னு நம்ம பார்த்துக்கணும் அடிக்கடி. அதான் உடனே சந்தோஷம் அடைஞ்சிடுவார். யோசனையே பண்ணது கேட்டது உடனே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து வரோம். அப்பேற்பட்ட அந்த ஆறாமுதனை ஒப்பிலி வள்ளலைன்னு, ஒப்பிலாத வள்ளல், யார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வள்ளல். தங்கையில் வச்சு சுதர்சன சக்கரம் உத்தமானது. நினைச்ச மாத்திரத்துல போய் எதிரிகளை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துருமா. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காத்துட்டே இருக்காதான் சுதர்சன சக்கரம் மாத்திரம். அப்படிதான் பண்ணு. அம்பரீஷன் சரித்திரத்துல துர்வாசர் முடியை கிள்ளி போட்டு பூதம் வந்தோடனே பகவான் கூட வரலையாம். சுதர்சன உள்ளன்னு கிளம்பிடுச்சு. பக்தனுக்கு ஒரு மாதிரி அபக்கியாத்தி பண்றாருன்னு கிளம்பிடுச்சு. அது மாதிரி இப்பேற்பட்ட சுதர்சன சக்கரத்தை பெருமாள் கேட்டார், கொடுத்துறேன், இதை வச்சுக்கோ. சரி என்ன நான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் வச்சுக்கோ, நான் ஏதோ பண்ணிக்கிறேங்க. சில பேர் எது கேட்டாலும் கொடுத்துருவா. சில பேர் அது மாதிரி கொடுத்துட்டாரே. தன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு கூட ஒருத்தன் ஒரு அசுரன் என்ன பண்ணா, யார் தலையில் நான் கை வச்சாலும் அவள் பஸ்மாமா அப்படின்னு கேட்டான். கொடுத்துற வச்சுக்கோ, யோசனை கிடையாது, எதுவும் இந்த எடுத்துக்கோ, சாப்பிடு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணா, இந்த பரம் பலிக்குமா பலிக்காதா ஒந்தலையிலே கை வச்சு பார்க்கறேன் இல்லையா. அவர் கொஞ்சமா யோசனை கிஞ்சித் யோசனை பண்ணி தானே கொடுத்துருப்பா. ஆனால் யோசனையே பண்ண மாட்டான். ஒருத்தருக்கு செய்யும் போது கொடுக்கும்போது யோசனை பண்ணாதுங்க. அதுதான் பரமேஸ்வரனுக்கு உதாரணம். யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும், ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா யோசனையே பண்ணக்கூடாது. என்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்னே செய்கன்னு அடிக்கடி சொல்றவர். இது மாதிரி உடனே கொடுத்துறாரு. அவர் ஊழி முதல்வன்னார். ஊழி முதல்வன்னாக்க பிரளயத்துக்கெல்லாம் முன்னாடியே வந்தானா, பிரளயத்துக்கு அப்புறம் வந்தான். பிரளயத்தும் போது இருக்கக்கூடிய ஒரே சுவாமி யாருன்னா இந்த சபாபதி தான். உலகம் முழுக்க அழியும் போது அந்த அழிவுக்கு காரணமாக அழிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அத்தனை பார்க்கக்கூடிய சாட்சி பூத்தன் யாருன்னா பரமேஸ்வரன் தான். அதுக்கப்புறம் தான் ஆளுகளை மேல கிருஷ்ணன் வரதா, அது ஒரு சரித்திரம். சிவபரமா பேசுவா, சிவனையே வசதியா சொல்லுவா. விஷ்ணுபரமா பேசுவா, விஷ்ணுடைய விற்த்தாந்தங்களை சில சொல்லுவா, அவர் தான் அப்படின்னு சொல்லுவா. இது நமக்கு அந்த வாத விவாதங்கள் நம்ம அந்த பக்கமே போக வேண்டாம். பரமேஸ்வரன் ஊழி முதல்ல இருக்குன்னா பிரளய காலத்துல அவன் தான் இன்னைக்கு இருக்கான். அந்த பிரளயத்திலிருந்து மறுபடியும் திருப்பி யுகங்கள் ஆரம்பிக்கும் போது பிராரம்பமாகும் போது இவன் தான் சாட்சி பூத்தனாக ஊழி முதல்வன்னார். அவனை எப்பரிசாயினும் ஏத்து மின்னர், எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல அவனை படிங்க, அவரை ஸ்தோத்திரம், அவர் பூஜை பண்ணுங்க. இதை விட்டுறாங்க. இப்படிதான் பண்ண அப்படிதான் பண்ண யோசனையே பண்ணாதுங்க. விதிமுறைகளே வேண்டாம். என்ன தெரியுமோ அதில் பண்ணுங்க. சிவசிவான்னு சொல்லி உட்கார்ந்தா கூட போதும். ருத்ரன் சமக்கெல்லாம் தெரியாது சார், எனக்கு சிவபுராணம் படிக்கல சார், வேண்டாம். என்ன தெரியும், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்களேன், சிவசிவான்னு நினச்சிடுங்களேன், ஒரு சிவசிவான்னு சொல்லிகிட்டே இருங்களேன். இல்லை சிவனுடைய கோவிலில் போய் ஒரு 4 எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்பா சுவாமிகள் என்ன பண்ணாராம், துண்டு செய்ய ஆரம்பிச்சாராம். அவர் கையில் ஒரு இந்த தோசை திருப்பி மாதிரி ஒன்று வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். அது இருந்தால் அப்பர் சுவாமிகள்னு அர்த்தம். அவரை வச்சுன்னு என்ன பண்ணுவாராம், சிவன் கோயிலெலாம் போய் உட்காந்து ஜனங்கள்லாம் பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு ஒரு பாதை மாதிரி அங்கே இருக்க முள் செடியை புல்லெல்லாம் வெட்டி விடுவான். இப்படி தேய்ச்சி 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 எல்லாத்தையும் அப்படி வெட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். ஒரு பாதை பண்ணி விடும். அதுக்காக வச்சுக்கணும். எப்படி பெரிய தொண்டு பாருங்கள். நாயன்மார்கள் ஒத்தொத்தரும் எப்படி பேர் வாங்கினான்னா ஒரு காரணத்தினால பேர் வாங்கினா, அவள் பண்ண ஒரு காரியங்கள்னால பேர் வாங்கியிருக்கான். நம்ம கூட ஒரு சிவபுராண இது சிவாந்தலை ஸ்லோகத்திலே பின்னாடி வரும்போது ஒரு நாயன்மார்களுடைய சரித்திரத்தை அங்கங்கே தோதா வர மாதிரி பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. அதுவும் சிவனருளால் அதையும் செய்யலாம் அப்படின்னு. அப்படி அவனை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினா என்ன சார், அவரை புகழ்ந்தா என்ன, அவர் ஸ்தோத்திரம் பண்ண, அவரை பூஜை பண்ணா என்ன கிடைக்கும்னார், அப்பரிசீசன் அருள் பெறலாமே. அந்த ஈசன் இருக்கானே அவருடைய அருள் நமக்கு சம்பிரமா கிடைக்கும், குறைவில்லாத கிடைக்கும். குறைவற்ற செல்வத்தை நமக்கு அவன் கொடுப்பான். அது கொடுத்துட்டான் அப்புறம் உலகத்தில் வேறு என்ன வேணும், நமக்கு வேறு ஒன்றுமே வேண்டாமே இல்லையா. அது இருந்துத்துல வேறு என்ன வேணும், எதுவுமே வேண்டாம். ஆனால் நம்ம எப்போ என்ன பண்ணுறோம்னா அதெல்லாம் இல்லை, நம்ம அழுதுண்டே தான் இருப்போம், கடைசி வரைக்கும் அழுதுட்டு இருப்போம். நமக்கு என்ன ஒரு வழிமுறைகள் சொல்லி கொடுத்தா நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதை காட்டுறதுக்காக அருணகிரிநாதர் கூட அங்கங்கே சொல்லியிருக்காரு, நமக்காக சேர்ந்து பண்ணுறது. ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே. ஆதாரம் இல்லைன்னு அருளை பெறுவேன். எனக்கு ஆதாரமே இல்லை, எனக்கு யாரு காப்பாற்றுவா அப்படின்னு இல்லை. ஒரு கொம்பு ஒன்று வேணுமோ இல்லையா, விழாதக்கு நிற்கிறதுக்கு, அது கொம்பு இல்லை, கொழு கொம்பு இல்லை. என்னை காப்பாற்ற ஒரு யாருமே உறுதுணை யாருமே இல்லை. அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தில்லை. உன்னுடைய அருளை பெறலாம், அதுலேருந்து என்னை காப்பாற்றலாம்ச்சா நீ கொஞ்சம் கூட நினச்சி கூட என்னை பார்க்க மாட்டேங்க. ஒரு நிமிஷமாக என்னை நினச்சி பார்க்குறேன், நினச்சே பார்க்க மாட்டேன். நான் தான் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னை நினைக்கிறதா தெரியவே இல்லை. வேதாகம ஞான வினோதா மனோதீதா சுரலோக சிகாமணியேன்னு, இந்த தேவர் உலகத்துக்கெல்லாம் தலை சிறந்த சிகாமணியாக இருக்கக்கூடியவனே, மனோதீதா மனதை எல்லாம் கடந்தவன். மனதுக்கு வாச்சாம கோச்சரம், மனசு வாக்குக்கெல்லாம் எட்டாதவன்.
மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தின்னு சொல்ற அபிராமிந்தாவில். இந்த பேச்சுக்கோ எண்களுக்கு எண்ணத்துக்கு பார்வைக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் நீ என்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறியே சொல்றார். கடைசியில் ரொம்ப நொந்து போய் பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என என்னை வீழ்த்தனியே. பாழ்வாழ்வு அசார சம்சாரே, இல்லை சாரமே இல்லாத சம்சாரத்தில், இந்த பாழான வாழ்வில் பிரயோஜனமே இல்லாத இந்த வாழ்க்கையில் இப்படு மாயை, இதில் எல்லாமே மாயை. நான் ஏதோ நிலை நினச்சிக்க, ஒன்று கூட நிலை கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்குது, நீர்க்குமிழி மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. இதில் போய் வீழ்வாய் என என்னை விதித்தனையே, என்னை போய் விழ வச்சுட்டு இப்படி ஒரு விதியை எழுதி வச்சுட்டியே நீ. தாழ்வானவை செய்தனதாம் உழவோ, இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றார் வாரியார். அதை நம்ம அப்புறம் வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே. தாழ்வானவை செய்தனதாம் உழவோ, இந்த மாதிரி ஒரு நிலைக்கு போற அளவுக்கு நான் என்ன தாழ்வானவை செய்தேன்னு சொல்லப்பா. என்ன பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ணிட்டேன், உன்னுடைய கருணை எனக்கு கொஞ்சமே கிடைக்காத இப்படி ஒரு கட்டப்படக்கூடிய ஒரு பாழான ஒரு வாழ்வுல மூழ்கி தத்தளிக்கின்ற நிலை எனக்கு வரத்துக்கு என்ன காரணம் சொல்லு. இன்னொரு பதில் சொன்னார், தாழ்வானவை செய்தனதான் உன்னோட பக்தன் தான் நான் பேரு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, நான் கட்டப்பட்டு நொந்து இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு நிலை, உன்னோட பக்தனுக்கு இப்படி ஒரு நிலை, தாழ்வானவை செய்தனதான். இதை விட ஒரு யாராவது வந்து கேவலமா பண்ண முடியுமா, இவ்வளவு கட்டத்தை கொடுக்க முடியுமா, இவ்வளவு விமோச்சனம் இல்லாத ஒரு நிலைக்கு அந்த தள்ள முடியுமா, இப்படி நீ பண்ணிவிட்டியே, யாருமே பண்ண மாட்டாளே, நீ என்ன பண்ணிவிட்டியே. வாழ்வாய் இனி நீ மயில்வாகனே, மயில்வாகனே முருகப்பெருமானே வாழ்வாய், நீ நல்லா இரு, க்ஷேமமா இரு. முருகப்பெருமானே பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் சொல்லணும், நீ யார் நன்னார். சில பேர் பார்த்துருவோம், சில பெரியவாள்லாம் போய் நம்ம தான் அபசாரம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அவள் யாரும் தன்னோட வாயால் வந்து தப்பாக இது பண்ணவே மாட்டாள், ஆசீர்வாதம் தான் பண்ணுவாளே தவிர அவளுக்கு கெடுதலான எதுவுமே செய்ய மாட்டாவா. நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்ல மாட்டான், என்ன இப்படி பாடாப்படுத்திட்டே நீ நன்னா இருப்பியாடா அதெல்லாம் கேட்கவே மாட்டான். என்ன நன்னார் ஷேமா பண்ணிட்டானா சரி இருக்கட்டும், அவனா நன்னா இருக்கட்டும், இப்படி தான் சொல்லுவாள். ஆனால் அப்படி சொன்னால் கூட நம்ம பண்ண ஒரு பாவம் இருக்குல்லையோ, இந்த கர்மா இருக்குல்லையோ, அந்த கர்மாவுடைய பலன் நம்மளை விடவே விடாது. அது யாருக்கு அபச்சாரம் பண்ணாலும் விடாது. அது ரொம்ப நல்லவாளுக்கு, ஒரு பரமஹம்சாளுக்கு, ஒரு ஞானிகளுக்கு நம்ம அபச்சாரம் பண்ணிட்டோன்னா தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடி உரைந்தற்றினர் வள்ளுவர். கெடுதல் பண்ணிட்டோன்னா அவர் எப்படி கெட்டு போவான்னா, நிழல் எப்படி துறைச்சுட்டே வருதோ நம்மளை விட்டு நம்ம நிழல் போவே போகாது. அது மாதிரி நம்ம செஞ்ச பாவத்தினுடைய பலன் நம்மளை துறைச்சுட்டே வருமா, துறைச்சுட்டே வந்து நம்மளை ஒரு நாளைக்கு அழிச்சுடும் அப்படின்னார். ஆனால் இந்த பரமேஸ்வரன் நம்ம வந்து எந்தாயும் எனக்கொரு தந்தையும் சிந்தாகுலம் மாணவி தீர்த்தேனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயக்கனேன்னு அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி தாயும் தந்தையும் நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கஷ்ட நஷ்டங்களா நீ தான் தீர்க்கணும். அவன் காலடியில் போய் விழுந்துட்டோன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நில் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மதம் கழிய நின்ற மறையோனே. இப்படி சிவபுராணத்தில் இந்த லைன் வருது. மாணிக்க வாசகர் சொல்றார், அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, என்னுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஞான தீபமாக விளங்கக்கூடிய அந்த இருள், அந்த அஜ்ஞான இருள் போகணும்னா ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும், விளக்கு அந்த ஞானத்தை ஏற்றி வைக்கிறானா. ஆக்கம் அளவு இறுதி இல்லா, உனக்கு வந்து உண்டாகிறதுன்னோ இது ஒரு வளர்ச்சின்ற ஒரு நிலையோ இல்லை அழிவுங்கிறதோ மூணுமே கிடையாது, தோற்றம் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, மறைவு எதுவுமே இந்த பரம்பொருளுக்கு கிடையாது. இப்படி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய், ஆனால் நீ எல்லா உலகத்தையும் ஆக்குவாய், நீயே அதை காப்பாய், கடைசி நீயே அழிப்பாய். உனக்கு அழிவு கிடையாது, நீ எல்லாத்தையும் அழிக்கிற. உன்னை யாரும் உண்டாக்கல, நீ எல்லாத்தையும் உண்டாக்குற. நீ உன்னை யாரும் காப்பாத்துறதில்ல, ஆனால் நீ எல்லாரையும் காப்பாத்துற. இப்படி எல்லாருக்கும் அருள் தருவாய் போக்குவாய். பஞ்சகிருத்திய பராயணான்னு அம்பாளுக்கு பேர். இதில் வந்து முதல்ல படைத்தல், படைச்சப்புறம் வந்து அதை வளர்த்தல், வளர்த்தப்புறம் காப்பாற்றல், காப்பாற்றுக்கு அப்புறம் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்த்தல் மறைத்தல், அப்புறம் லாஸ்ட்டில் அழித்தல். இந்த 5 விதமான காரியம். இது 6, 7, 8 அவாவா சௌரித்தல் சொல்லிகிட்டே போவாள். சாதாரணமாக சொல்லி பஞ்சகிருத்தியம் சுவாமி வந்து 5 விதமான காரியங்கள் பண்ணுறார். அந்த பரம்பொருளான பரமேஸ்வரனே 5 ரூபமாக நின்று பண்ணுறார். இதுலேயே விஷ்ணு, இதுலேயே பிரம்மா, இதுலேயே ருத்ரனும் ஒன்று வருது, சதாசிவன் இப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீயே பண்ணுறார். கடைசி என்ன புகுவிப்பாய் நின் தொழும்பில், தொழும்புன உன்னுடைய தொண்டுனர், உன்னுடைய தொண்டில் உன்னுடைய சேவைகளை என்னை புகுவிப்பாய் என்ன நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானை. நீ வந்து வாசனைகள்லாம் ரொம்ப சிறந்தவனா, நாற்றம்னு இங்கே வந்து துர்நாற்றம் இருக்காது, நல்ல சுகந்தம்னு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சிறந்தவனாக இருக்கக்கூடியவாய். நீ வந்து ரொம்ப லேஸில் யாருக்கிட்டையும்
நெருங்க முடியாத ஒன்று. அன்பினால மட்டும்தான் நெருங்க முடியும், அன்பு இல்லாதவன் நெருங்க முடியாது. அன்பில்லாதவனுக்கு நீ எட்டியே இருப்ப, அன்புடைய மட்டும் கிட்டவே இருப்ப நீ. அப்போ மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றமே கிடையாது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவன், இந்த மனத்திற்குள்ளே எப்பொழுதும் நிற்கக்கூடியவனான மறையோனே பெருமாளே. மறைந்திருக்கக்கூடியவன், வேதத்தில் இருக்கக்கூடியவன், வேதத்துக்குள்ளே மறைந்திருப்பவன், வேத நாயகனாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், என்னென்னைக்கும் நீ எனக்கு உன்னுடைய அருளை தர வேண்டும், உன்னுடைய கட்டாட்சமானது இருக்க வேண்டும் சொல்லியிருக்கார். அந்த சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமானதுல பயனற்றதாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்திற்கு அனுகூலம் இல்லாததாக இருக்கக்கூடிய இந்த பிறவி சூழல மந்த புத்தியால சுற்றி சுற்றி வரக்கூடிய குருடன் போல இருக்கக்கூடிய என்ன ரொம்ப கருணையோட காப்பாற்றுறது உச்சிதம் உனக்கு. உன்னுடைய கருணையை காட்டுறதுக்கு என்னை விட ஒரு ஏழையும் கிடையாது, எங்கிட்ட கருணையோட காப்பாற்று உன்னை விட ஒரு தீன சரணி யாரும் கிடையாது, இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதாவது உனக்கு எனக்கு எப்பேற்பட்ட நல்ல பந்தம் இருக்க. உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு பிரகாரம் பகவான் கேட்குற உனக்கு எனக்கு எவ்வளோ இசைஞ்ச பொருத்தம் இருக்கு, என்ன நீ தான் காப்பாற்றணும், நான் அவங்ககிட்ட தான் வந்து சரணாகதி பண்ணுவேன்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தோடு.